சோ முதலாவது வந்து நம்மளோட கம்பெனிய அருமையான ஒரு ப்ராடக்ட் ஐபல்ஸ் பத்தி இப்போ நான் பேச போறேன். இந்த ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்க சூப்பர் பிராண்ட். சோ ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன். திஸ் இஸ் கால்ட் as சூப்பர் பிராண்ட் என்று சொல்றாங்க. சோ ஐபல்ஸ்ல நீங்க பார்த்தா the first and the foremost thing, ஐபல்ஸ் என்பது ஒரு நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டிங் ப்ராடக்ட். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்றதுக்கு உங்க பாடியில உங்க உடம்புல இந்த ஐபல்ஸ் நீங்க பயன்படுத்தா டெஃபினெட்லி அந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது நீங்க பாருங்க, இம்யூன் பூஸ்டிங் என்பது முதலாவது. ரெண்டாவது நீங்க பார்த்தா நம்ம ஐபல்ஸ் என்பது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட். இந்த ஐபல்ஸ்ல வந்து ஒரு 15 பழம் இருக்கு. 15 பழம் ஐ வில் டெல் யூ அபவுட் இட். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அடுத்த ஸ்லைட்ல திஸ் இஸ் a very important thing. சோ ஒரு உலகத்திலே இன்னைக்கு நீங்க பார்த்தா எல்லாருமே வந்து இந்த இம்யூனிட்டி பத்தி பேசுறாங்க. பட் செகண்ட் திங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நீங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி கூட நீங்க பேசணும். அது நீங்க யூ ஷுட் நாட் ஃபர்கெட் இட். சோ நம்ம ப்ராடக்ட் ஐபல்ஸ் வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கூட வெரி வெரி குட் ப்ராடக்ட். சோ அதை பத்தி கூட நீங்க பேசணும். சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஹெல்த், ஒரு சம்பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல தரேன். அடுத்த ஸ்லைட்ல நாங்க பார்க்கும்போது உங்க இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு காரணம் நீங்க பார்த்தா வாட் ஆர் த ரீசன்ஸ்? முதலாவது வந்து டயாபெட்டிஸ். சப்போஸ் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ரெண்டாவது நீங்க பாருங்க, சப்போஸ் கண்டினியூஸ் சிகரெட் ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூவிங் இந்த மாதிரி பழக்கம் இருந்தா டெஃபினெட்லி இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். மூணாவது நீங்க பாருங்க, ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் மீன்ஸ் பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஹை கொலஸ்ட்ரால், உங்க உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால் சப்போஸ் இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதிர்காலத்தில் வரும். லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டெஃபினெட்லி நீங்க ஒரு நாள் ப்ளீஸ் எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட், ஒரு ஹாஃப் அன் அவர், அரை மணி நேரம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணா டெஃபினெட்லி உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே ப்ராப்ளம்ஸ் வராது. சோ அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், சப்போஸ் உங்களோட சாப்பாட்டுல எதுவுமே ப்ராப்ளம் இருந்தா, நியூட்ரிஷன் இல்லைன்னா, உங்க சாப்பாட்டுல வந்து ஃபைபர் இல்லைன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். டெஃபினெட்லி இந்த ஒரு இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட வலிகள் வரும். ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வந்து அனைவருக்கு வந்து ஒரு காலகட்டத்துல நீங்க பார்த்தா அனைவருக்கு இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இந்த டெஃபினெட்லி உங்களுக்கு இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட so many diseases, so many heart diseases உங்களுக்கு வரும். breathlessness, சப்போஸ் எனக்கு breathlessness இருக்கு, இப்போ நார்மலி பீப்புள் வில் டெல் ஒரு ஆஸ்துமா மாதிரி மட்டும் தான் இருக்கு, இல்ல அந்த breathlessness இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு எதிர்காலத்திலே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், கண்டிப்பா வரும். breathlessness while lying down, சப்போஸ் நீங்க தூங்கும் போது சப்போஸ் உங்களுக்கு breathlessness இருந்தா, பிரீதிங்ல டிஃபிகல்ட்டி இருந்தா அது கூட வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஆஃப்டர் தட் ஸ்வெல்லிங் இந்த லெக், இந்த கால்ல வந்து சப்போஸ் ஸ்வெல்லிங் இருந்தா, உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு மூஞ்சில வந்து ஸ்வெல்லிங் இருந்தா, உங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமா இருந்தா, வயிறுல வந்து ப்ளோட்டிங் இருந்தா, வயிறுல வந்து வலி இருந்தா, வெயிட் கெயின், சப்போஸ் உங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது எல்லாமே சேர்த்துட்டு உங்க இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே சிம்டம்ஸ் இதுதான். சோ நான் உங்களுக்கு சொல்றது ஐபல்ஸ் என்ப ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு அருமையான ப்ராடக்ட். உங்க ஹார்ட் ப்ரொடெக்ஷன் பண்றது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது உங்க இதயத்துக்கு. That is what is exactly called as ஐபல்ஸ், my dear friends. I hope you got this point clear. So அடுத்த ஸ்லைட்ல நான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பேச விரும்புறேன். சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது ஒரு சின்ன மாலிக்யூல்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். நார்மலி எல்லாருக்கும் இந்த பாடியில வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு வாட்டி உங்க பாடியில உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தா நார்மலி ஒரு ஆக்சிடேட்டிவ் ப்ரோசஸ், ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி அது அதிகமா இருந்தா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லிபரேட் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ப ஒரு சின்ன மாலிக்யூல்ஸ் லிபரேட் ஆகுது. ஒரு வாட்டி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லிபரேட் ஆகும்போது உங்க உடம்புல நேச்சுரல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஒருத்தர் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும், பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மி இருக்கு, அது ஜாஸ்தி இல்லை. அதனாலதான் நீங்க என்ன பண்றணும், so every day, ஒவ்வொரு நாள் நீங்க வந்து 60 ml ஐபல்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வெளியிலிருந்தே கிடைக்கும். சோ உங்க உடம்பு உள்ளே ஆல்ரெடி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பட் அது ஜாஸ்தி இல்லை, அது கம்மி இருக்கு. அதனாலதான் நீங்க வெளியிலிருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சாப்பிட்டா அந்த ஒரு
உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனாலதான் நாங்க ஐபல்ஸுக்கு டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது ஐபல்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பழம் இருக்கு. அந்த பழ பேர் வந்து அசாய் பெரி. சோ அசாய் பெரி வந்து இவர் பழக்கு நாங்க சூப்பர் ஃப்ரூட்னு கூப்பிடுறோம். இந்த பழம் வந்து தென் அமெரிக்கா நாட்டுல வந்து அமேசான் காட்டுல மட்டும்தான் இது இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது ஆப்பிரிக்கா நாட்டுல இல்ல, இது இந்தியா நாட்டுல இல்ல, இது ஸ்ரீலங்கால இல்ல, இது சிங்கப்பூர்ல இல்ல, இது தென் அமெரிக்கா நாட்டுல வந்து அமேசான் காட்டுல மட்டும்தான் இது கிடைக்கும். சோ இவர் அசைபெரி பழம் வந்து உங்க இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு நல்ல மருந்து. சோ அசைபெரி வந்து இந்த உலகத்திலே நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றாங்க. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கோர் வந்து 1,00,000 மேல இருக்கு. சோ வேற ஒரு பழம் நீங்க கம்பேர் பண்ணும்போது அசைபெரி வந்து 1,00,000 மேல இருக்கு. திஸ் இஸ் a very important thing about அசைபெரி. சோ அசைபெரி வந்து கேன்சர் செல்ஸ்க்கு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு நல்லது. உங்க இம்யூன் சிஸ்டம், உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது நல்லது. இது மட்டும் இல்ல, நாசா என்பது ஒரு அமெரிக்கால வந்து ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. அந்த ஸ்பேஸ் ஏஜென்சில வந்து ஒரு ட்ரிங்க் செஞ்சிருக்காரு. அந்த ட்ரிங்க்ல வந்து இந்த அசைபெரி போட்டிருக்காரு. ஆக்சுவலி அந்த ட்ரிங்க் சாப்பிடும் போது அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி அந்த சன் இந்த ரேடியேஷன் வரும் இல்லையா, அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனுக்கு அது பாதுகாப்பு கொடுக்கிறது. சோ ஃபைனலி அந்த ஸ்கின் கேன்சர்ஸ் எந்த மாதிரி ஒரு கேன்சர் அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வரல. சோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் அசைபெரி. லாஸ்ட் பாயிண்ட் இங்க நீங்க பார்த்தா ஒரு அமேசான் காட்டுல வந்து தென் அமெரிக்கா ஒரு நாட்டுல வந்து ஆதிவாசி ட்ரைபல் பீப்புள் இருக்கு இல்லையா, சோ அந்த ட்ரைபல் பீப்புள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த அசைபெரி பழம் சாப்பிடுறாரு. இவர் சாப்பிடுறதுனால இன்னி வரைக்கும் சோ தே டோன்ட் ஹேவ் கேன்சர். அவருக்கு வந்து கேன்சர் மாதிரி ஒரு ஆபத்தான நோய் வந்து இன்னும் சோ இட் இஸ் நாட் கம் டில் நவ். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட் கிளியர். சோ இது வந்து அசைபெரி ஒரு இம்பார்ட்டன்ஸ். சோ அடுத்த ஸ்லைட்ல நம்ம ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல வந்து அசைபெரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அசைபெரி வந்து 14% நம்மோட ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல இருக்கு. 14%. சரி, நார்மலி நீங்க இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல நீங்க பார்த்தா ஒரு மரம் இருக்கு. அந்த ஒரு ட்ரீ மேல நீங்க பார்த்தா அசைபெரி பழம் இருக்குங்க. சோ நாங்க நம்ம ப்ராடக்ட்ல அசைபெரி how we use அசைபெரி is அந்த ஒரு ட்ரீல வந்து அசைபெரி எடுத்து -80 டிகிரிஸ்க்கு நாங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த அசைபெரி வந்து ஒரு கல்லு மாதிரி கட்டியாவது ஒரு டெக்ஸ்சர் ஆகுது. அந்த ஒரு கண்டிஷன்ல வந்து நாங்க அந்த அசைபெரி பவுடர் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி அந்த பவுடர் வரும்போது அந்த பவுடருக்கு வந்து நாங்க ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர்னு சொல்றோம். இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர். இவர் ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர் பத்தி பேசும்போது நீங்க அதை பாருங்க, அந்த ஒரு ட்ரீ மேல இருந்த அசைபெரியில இருக்க குவாலிட்டி நம்மோட ஐபல்ஸ் ப்ராடக்ட்ல கூட டைரக்ட்லி வரும். இது மிடில்ல நீங்க பார்த்தா எதுவுமே கெமிக்கல்ஸ் இல்லை, எதுவுமே பெஸ்டிசைட்ஸ் இல்லை, எதுவுமே ஆர்டிபிஷியல் ப்ரோசஸ் இல்லை. டைரக்ட்லி அந்த ஒரு ட்ரீ, அந்த ஒரு மரம் நீங்க பாக்குறீங்களே, அந்த ஒரு ட்ரீ மேல இருந்த அசைபெரி பழம் ஒரு குவாலிட்டி நம்ம ப்ராடக்ட் ஐபல்ஸ்க்குள்ளே வரும். திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் ஃப்ரீஸ் ட்ரையிங் ப்ரோசஸ் சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்லைட்ல நம்ம ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல வந்து ஒரு ஒராக் வேல்யூ சொல்றாங்க. சப்போஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், ஐபல்ஸ் என்பது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் மெஷர் பண்றதுக்கு நாங்க ஒராக் ஸ்கேல் யூஸ் பண்றோம். சோ நம்ம ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல வந்து I will tell you this. சப்போஸ் ஒருத்தர் 3.5 kg பழம் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து 5000 ஒராக் யூனிட்ஸ் எவ்ரிடே உங்களுக்கு அது கிடைக்கும். சோ சப்போஸ் நீங்க 60 ml ஐபல்ஸ் எவ்ரிடே நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு 5000 இல்லை, நாங்க 2000 எக்ஸ்ட்ரா கொடுக்கிறோம். சோ டோட்டலி வந்து 7000 ஒராக் யூனிட்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு 60 ml சாப்பிட்டா கிடைக்கும். This is very very important. சோ அதனாலதான் நீங்க 60 ml ஐபல்ஸ் எவ்ரிடே நீங்க சாப்பிடும்போது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஏறும், அதிகமா அது வரும் உங்க உடம்புக்கு. சோ தட் எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆபத்தான நோய்கள் வராது. So this is what is the importance of ஐபல்ஸ். சோ அடுத்த ஸ்லைட்ல ஐபல்ஸ்ல வந்து ஒரு பழம் மட்டும் தான் இல்லை, அது மட்டும் இல்லை. சோ டோட்டலி வந்து 15 பழம் இருக்கு. 15 பழம்ல நீங்க பார்த்தா
அசைபெரி என்பது ஒரு முக்கியமான பழம். along with that totally 14 other fruits, 14 பழம் இருக்கு. அதுல நீங்க பார்க்கலாம் பைனாப்பிள் இருக்கு, பியர் இருக்கு, பிளாக்பெரி, ப்ளூபெரி, பொமோகிரானேட், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், கிவி ஃப்ரூட், ஒயிட் கிரேப், செரி, பனானா, கான்கார்ட் கிரேப், ஆரஞ்சு அண்ட் மல்பெரி. சோ ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, ஒரு ஸ்லைட்ல நீங்க எஸ்பெஷலி இந்த எல்லாமே பழம் நீங்க பார்த்தா எல்லா பழம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட்ஸ் கூப்பிடுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, எல்லா பழத்துல வந்து வெரி வெரி குட் வேல்யூ இருக்கு. அதனாலதான் நீங்க 60 ml 60 ml ஐப்பல்ஸ் நீங்க ஒரு நாள்ல சாப்பிட்டா உங்களுக்கு 7000 யூனிட் ஒராக் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் 15 பழம். அது ஒரு காரணம். ஓகே, சோ நெக்ஸ்ட் சைட்ல நீங்க பாருங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், சப்போஸ் உங்க பாடியில வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருந்தா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஜெனரேட் ஆகுது உங்க உடம்புல. சப்போஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஸ்லைட்ல நீங்க பாருங்க, லெஃப்ட் ஸ்லைட்ல ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு, ஒரு பூச்சி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அது பூச்சி இல்ல, ஒரு சின்ன சின்ன மாலிகுல்ஸ் சொல்றாங்க ஆக்சுவலி, பட் பூச்சி மாதிரி நான் அங்க அதை டிடெக்ட் பண்ணிருக்கேன். சப்போஸ் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க பிரெயின்ல சப்போஸ் இருந்தா உங்களுக்கு வந்து பக்கவாதம் வரும், உங்களுக்கு ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வரும். சப்போஸ் அந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க இதயத்துல இருந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு ஹை பிபி வரும். சப்போஸ் அதே ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க கிட்னில இருந்தா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும், டயாலிசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சப்போஸ் அந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க தோல்ல இருந்தா, உங்க ஸ்கின்ல இருந்தா உங்களுக்கு நோய்கள் வரும். சோ சப்போஸ் அந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க ஜாயிண்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும், வலிகள் வரும். சோ சப்போஸ் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க லங்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ஆஸ்துமா வரும். சப்போஸ் அதே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உங்க கண்ணுல இருந்தா உங்களுக்கு கண் நோய்கள் வரும். எஸ்பெஷலி உங்க ரெட்டினா ப்ராப்ளமும் உங்க சைட் ப்ராப்ளமும் இந்த கேட்டராக்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நோய்கள் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால மட்டும்தான் வரும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பார்த்தா நம்ம ஐபல்ஸ் நீங்க 60 ml ஒவ்வொரு நாள் நீங்க 60 ml சாப்பாட்டுக்கு அரை மணி முதல் நீங்க சாப்பிட்டா டெஃபினெட்லி ஐபல்ஸ் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு கம்ப்ளீட்லி அது டிஸ்ட்ராய் பண்றது. ஐபல்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கொல்லும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் கம்ப்ளீட்லி ஐபல்ஸ் வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்ட், ஒரு தலையிலிருந்து கால வரை வேலை செய்யும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்க ஐபல்ஸ் கூப்பிடுறோம். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் கிளியர். சோ அடுத்த ஸ்லைட்ல ஒரு ஐபல்ஸ் பத்தி நான் பெனிஃபிட்ஸ் பத்தி இப்ப பேச போறேன். முதலாவது பெனிஃபிட்ஸ் நீங்க பார்த்தா கார்டியோவாஸ்குலார் பெனிஃபிட் சொல்றாங்க, இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ். முதலாவது எஸ்பெஷலி இந்த ஹார்ட்டுக்கு வந்து அது ஸ்ட்ரென்தன் மீன்ஸ் ஒரு பலம் கொடுக்கிறது. ரெண்டாவது பிளேட்லெட் இனிபிஷன் பண்றது. கொலஸ்ட்ரால் கெட்டு கொழுப்பு இருந்தா அந்த கெட்டு கொழுப்பு அது வெளியில வருது. ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கூட நம்ம ஐபல்ஸுக்கு இருக்கு. அது ஒவ்வொரு பாடி இல்லை, உங்க பாடி மட்டும் தான் இல்லை, ஒவ்வொரு செல் இருக்கு இல்லை உங்க பாடியில, அந்த செல்லுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அதுதான் ஐபல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் பண்றது, உங்க செல் மெம்பரேன் ப்ரொடெக்ஷன் பண்றது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், ஆல்ரெடி உங்க உடம்புல வந்து நேச்சுரலா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பட் அது ஜாஸ்தி இல்லை. சப்போஸ் நீங்க வெளியிலிருந்து ஐபல்ஸ் சாப்பிடும் போது உங்க உள்ள இருந்து அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏறும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் ரிஸ்டோர்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்பர் என்ன சொல்றாங்க. மூணாவது நீங்க பாருங்க, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது, உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அது இம்ப்ரூவ் ஆகுது. சோ புரோட்டீன் வரும், உங்க இன்ஃப்ளமேஷன் எஸ்பெஷலி உங்க ஜாயிண்ட்ஸ்ல வந்து வலிகள் இருந்தா பெயின் இருந்தா அந்த ஜாயிண்ட்ஸ் கண்டிஷனுக்கு இது நல்ல ஒரு ப்ராடக்ட். பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி எபிடமிக்கு பேண்டமிக்கு உங்க தொற்று நோய்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட ஐபல்ஸ் என்பது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு அருமையான ப்ராடக்ட். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். சோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல கூட நீங்க பார்த்தா ஒரு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கிறது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, அது ஐபல்ஸ். நர்வஸ் சிஸ்டம்ல நீங்க பார்த்தா ஒரு நினைவு, யுவர் மெமரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா அந்த நினைவு இம்ப்ரூவ் பண்ணதற்கு ஐபல்ஸ் இஸ் a very good product. சோ டயபெட்டிஸ்ல கூட திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருந்தா நீங்க ஐபல்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு காரணம் நாங்க சொல்லும் போது ஐபல்ஸ்ல வந்து சர்க்கரை இல்லை, சுகர் இல்லை. ஐபல்ஸ்ல வந்து ஒரு சர்க்கரை வந்து அந்த பழல இருந்து டைரக்ட்லி ஃப்ரூட்ஸ்ல இருந்து வர சுகர் இருக்கு, அதுக்கு வந்து நாங்க ஃப்ருக்டோஸ் சொல்றோம். அகைன் ஐ வில் ரிப்பீட் திஸ். ஐபல்ஸ்ல வந்து நேச்சுரல் சுகர் இருக்கு, அந்த சர்க்கரை வந்து ஃப்ரூட்ல இருந்து வரும், அந்த பழல இருந்து அந்த சர்க்கரை வரும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் ஃப்ருக்டோஸ் சொல்றாங்க.
அதுல நார்மல் சக்கரை இல்லை. சோ நீங்க நீரிழிவு வியாதி பேஷண்ட்ஸ்ல வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல வந்து எஸ்பெஷலி இந்த டயபெட்டிஸ்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஓகே, டயபெட்டிஸ்ல காம்ப்ளிகேஷன் வரும். காம்ப்ளிகேஷன் ஆனா கண்ணுல காம்ப்ளிகேஷன் வரும். So we call it as retinopathy. கிட்னில காம்ப்ளிகேஷன் வரும். we call it as nephropathy. உங்க நர்வ்ஸ்ல காம்ப்ளிகேஷன் வரும், கால்ல காம்ப்ளிகேஷன் வரும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நியூரோபதி என்ன சொல்றாங்க. இது எல்லாமே பத்தி தான், எல்லாமே புருஷன் தான், எதுவுமே பொண்டாட்டி இல்லை, எல்லாமே புருஷன் தான், எல்லாமே பத்தி தான் ஆக்சுவலி. சோ 3 பத்தி இருக்கு இந்த டயபெட்டிஸ்ல. அந்த 3 பத்திக்கு ஒரு நல்ல மருந்து நீங்க பார்த்தா அது ஐபல்ஸ் தான். சோ அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 60 ml ஐபல்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பேஷண்ட்ல நீங்க பார்த்தா காம்ப்ளிகேஷன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஐபல்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் கிளியர். சோ அடுத்த ஸ்லைட்ல நாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், பட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. நீரிழிவு வியாதியில டயபெட்டிஸ்ல வந்து நீங்க ஐபல்ஸ் கொடுக்கும் போது காலையில வந்து 20 ml 20 ml 20 ml சாப்பாட்டுக்கு முதல்ல half an hour before food, நைட்ல வந்து மாலையில வந்து கூட நீங்க 20 ml சாப்பாட்டுக்கு அரை மணி முதல் கொடுத்தா அது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். 20 ml 2 times டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல வந்து. வேற பேஷண்ட்ஸ்ல வந்து நீங்க 30 ml காலையில 30 ml மாலையில இந்த மாதிரி கொடுத்தா நல்லது. சோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ல வந்து மட்டும்தான் 20 ml காலையில 20 ml நைட்ல வந்து. சோ பிபி இருந்தா கூட நீங்க ஐபல்ஸ் டெஃபினெட்லி கொடுக்கலாம். ஏஜ் லிமிட் நீங்க பார்த்தா சின்ன குழந்தைகளிலே ஒரு 1 year, ஓகே, ஒரு 1 year மட்டும், ஆஃப்டர் 1 year மட்டும் தான் நீங்க இது ஐபல்ஸ் கொடுக்கணும். பிலோ 1 year கொடுக்க கூடாது. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டியூரேஷன் ஆஃப் இன்டேக், சப்போஸ் நீங்க ஐபல்ஸ் சாப்பிடும் போது டெஃபினெட்லி நீங்க பாருங்க ஒரு 3 மாசம் அட்லீஸ்ட் ஒரு 90 நாள் 3 மாசம் நீங்க ஐபல்ஸ் சாப்பிட்டா டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி உங்க நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் ஆஃப் இன்டேக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். காலையில வந்து அட்லீஸ்ட் ஒரு 7:30 மணில 8 மணி வரை அந்த ஒரு டைம்ல வந்து நீங்க ஐபல்ஸ் சாப்பிடும் போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மாலையில கூட அந்த மாதிரி தான் ஒரு 7:30 8:30 மணி ஒரு டைம்ல 7:30 to 8:30 அந்த ஒரு டைம்ல நீங்க சாப்பிட்டா டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சிமிலர்லி பிரெக்னன்சி லாக்டேஷன் டைம்ல கூட, பிரெக்னன்சி ஒரு கர்ப்பம் அந்த ஒரு டைம்ல கூட 6 மாசம் வரை நீங்க இந்த ப்ராடக்ட் கொடுக்கல. 6 months அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்க கூடாது. 6 மாசம் அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்க கூடாது. சப்போஸ் தாய் பால் கொடுக்கிற டைம்ல வந்து முதலாவது மாசம் வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் பயன்படுத்தக்கூடாது. ஆஃப்டர் 1 month, ஒரு மாசம் விட்டுட்டு, சோ ஆஃப்டர் 1 month நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் அந்த தாய்க்கு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தா டெஃபினெட்லி ஐபல்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உங்க உடம்புக்கு அது தரும். ஐ ஹோப் யூ காட் திஸ் பாயிண்ட்.